அடுத்த ஒரு சகோதரர் கேட்கிறாங்க, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கூறினார்கள், ஒரு கூட்டத்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து அவர்களும் வந்து கேட்டார்கள், கிராமத்திலிருந்து சிலர் எங்களிடம் இறைச்சி கொண்டு வருகிறார்கள், அதை அறுக்கும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்டதா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது, இந்நிலையில் நாங்கள் அதை உண்ணலாமா என்று கேட்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் அதன் மீது அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அதை உண்ணுங்கள் என்று பதில் கூறினார்கள். இது புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை வச்சு ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னா, வழக்கமாக நாம் அறுத்த உணவாக இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லித்தானே சாப்பிடுகிறோம், அப்படியாயின் அல்லாஹ்வின் பெயர் கூறி அறுக்கப்பட்டதா என்ற சந்தேகம் உள்ள இறைச்சியை உண்ணும் பொழுது 2 முறை பிஸ்மில்லா சொல்லணுமா? அதாவது வழக்கமாக சொல்ற பிஸ்மில்லா ஒன்று, அப்புறம் அல்லாஹ்வுடைய அதுல சந்தேகம் வந்ததுனால உள்ள பிஸ்மில்லா ஒன்று, 2 பிஸ்மில்லா சொல்லணுமா? அடுத்து இந்த இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் வளர்ந்து விட்டது. அங்கே வந்து இன்னைக்கு வரும் பாக்கெட் உணவுகள் பெரும்பாலானவைகளும் பதப்படுத்தப்பட்ட மாமிசத்தால் உருவாக்கப்படுபவை, இவற்றை நாம் பிஸ்மி கூறி உண்ணலாமா? இதே போன்று சில உணவுகளில் பீஃப் ஜெலட்டின் இன்கிரீடியன்ஸாக உபயோகப்படுத்தப்படுவதால் அவ்வாறு ஜெலட்டின் பயன்படுத்தி தயாரிக்கும் உணவுப் பொருட்கள் அனைத்தும் ஹராம் என்று ஒதுக்கி வருகின்றோம். இந்த ஹதீஸுபடி அத்தகைய உணவுகளையும் பிஸ்மி கூறி உண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த ஹதீஸுக்கும் அல்லாஹ்வுடைய பெயர் கூறி அறுக்கப்படாதவைகளை பிஸ்மில்லா சொல்லி உண்றதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த ஹதீஸுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஏன்னா இந்த ஹதீஸுகளை வந்து சஹாபாக்கள் கேட்கறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கிராமத்திலிருந்து சில பேர் இறைச்சி கொண்டு வருகிறார்கள். கிராமத்திலிருந்து யாரு கொண்டு வராங்க? புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க. ஆனா அவங்களுக்கு வந்து பிஸ்மில்லா சொல்லி அறுக்கணுமா அறுக்காதாங்கிற சட்டம் தெரியாது. அப்ப அந்த மாதிரி ஆட்கள் கொண்டு வர்றாங்க. அவங்க கொண்டு வர இறைச்சியை நாங்க சாப்பிடலாமா? ஏன்னா காஃபிர்கள் இறைச்சியை கொண்டு வருவார்கள் என்றால் அந்த இறைச்சியை பத்தி கேள்வியே இல்லை. ஏன்னா அல்லாஹ் வன்மையாக கண்டிச்சிடாத தடுத்துட்டா அங்க கேள்வியே இல்லை. சந்தேகமே எதனால வருதுண்டா, கொண்டு வருபவர்கள் முஸ்லிம்கள், கிராமத்திலிருந்து முஸ்லிம்கள் கொண்டு வருகிறார்கள். அந்த முஸ்லிம்கள் கொண்டு வரக்கூடிய இறைச்சி அவர்கள் புதுசா இஸ்லாத்துக்கு வந்ததுனால பிஸ்மில்லா சொல்லி அறுக்கணுமா அறுக்க கூடாதா, பிஸ்மில்லா சொல்லி எப்படி அறுக்கிறதுங்கிற சட்டங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்ப அவங்க வளமைப்படி சும்மா சாதாரணமா அறுத்துருவாங்களா இல்ல பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாங்களாங்கிறது எங்களுக்கு தெரியல. அப்ப இந்த மாதிரி நேரத்தில் அவருடைய இறைச்சியை சாப்பிடலாமாங்க போது ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அடுத்தவர் முஸ்லிம் என்பதனால் நீங்க வளமையா சொல்ற மாதிரி பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க, இந்த சந்தேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறீங்க. அடுத்தவர் முஸ்லிம்ங்கிறதுனால இங்கே ஃபாஸ்ட் ஃபுட்ல அடைக்கப்பட்ட உணவு அல்லது ஐஸ்கிரீம்ல வந்து மாட்டு ஜெலட்டின் வந்து இன்கிரீடியன்ஸா போடுறது, இதெல்லாம் வந்து அறுத்தது யாருங்கிறதே கன்ஃபார்ம் இல்லை, முஸ்லிம் அல்லாதவங்களா. இந்த ஹதீஸ்ல புகாரி சொல்லக்கூடிய ஹதீஸ்ல வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ற, கிராமங்கள்ல சில பேர் இறைச்சி கொண்டு வராங்க, அவங்க அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. கிராமங்களில் சிலர் எந்த சிலரே முஸ்லிம்கள், அப்போ அவங்க புதுசா இஸ்லாத்துக்கு வந்ததுனால அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுத்தாங்களா இல்ல அறுக்கிற சட்டம் அவங்களுக்கு தெரியுமாங்கிறது எங்களுக்கு தெரியல. இப்ப நாங்க சாப்பிடலாமோ? ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அடுத்தது முஸ்லிம் தானே, அதனால நீங்க பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க, நீங்க வளமையா சொல்ற மாதிரி பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க அப்படிதான் சொன்னாங்க. தவிர ஹராமான முறை அறுக்கப்பட்ட உணவு 2 முறை பிஸ்மில்லா சொன்னா போதுனாக்கா அப்ப அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமே, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமே, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமே. அப்ப அதனால இந்த ஹதீஸுக்கும் ஹராமான பொருட்களை சாப்பிடுறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம இந்த இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்துல பதப்படுத்தப்பட்ட இறைச்சி, ஃப்ரோசன் மீட் இதெல்லாம் வருது இல்லைங்களா? இந்த ஃப்ரோசன் மீட் அது ஹலால் என்ற முத்திரை குத்தி இருந்தாலும் சரியே, ஹலால் இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா ஃப்ரோசன் மீட்டுக்குலாம் ஹலால் முத்திரை குத்து முடிஞ்சு போச்சு. அது முஸ்லீம் அர்த்தானா பிஸ்மில்லா அதெல்லாம் தேவையில்லை, ஹலால் முத்திரை இருந்தா போதும். எந்த அளவுக்குன்னா ஆஸ்திரேலியா எல்லாம் என்ன ஆயிடுதுன்னா, இந்த ஹலால் முத்திரை இருந்தா முஸ்லீம் சாப்பிடுவாங்கிறதுக்காண்டி தண்ணி பாட்டிலே ஹலால் குத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். தண்ணி பாட்டில் என்ன ஹலால் இருக்கு? தண்ணி யாரும் அறுக்க வச்சுறாங்க, பிஸ்மில்லா அல்லாஹ் கொஞ்சம் ஹலால் பண்றாங்களா? அப்ப இது வந்து என்னன்னா, ஹலால் முத்திரை இருந்தால் போதாது, அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி முஸ்லீம் அறுக்க வேண்டும், பிஸ்மில்லா சொல்லி அறுக்க வேண்டும். அப்படிப்பட்ட உணவு கன்ஃபார்மா இருந்தா மட்டும் தான் நம்ம சாப்பிடலாம். ஆகவே முஸ்லீம் அறுத்தாரா இல்லையாங்கிறது டவுட்டா இருக்குது. முஸ்லீம் அறுத்தாலும் நான் முஸ்லீம் அறுத்தாங்களா யார் அறுத்தாலும் தெரியல. இந்த மாதிரி ஃப்ரோசன் மீட்டுகளை அவாய்ட் பண்ண வேண்டும், சாப்பிடக்கூடாது. இந்த ஹதீஸ்ங்கிறது வந்து அது முஸ்லீம் அறுத்ததுதான், ஆனா புதுசா இஸ்லாத்து வந்ததுனால அவரு பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாரா அல்ல பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிற சட்டம் அவருக்கு தெரியுமா அப்படின்னு தெரியும். அதனால கேட்டாங்க, ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஓகே நீங்க பிஸ்மில்லா சொல்லிக்கீங்க, ஆனா அடுத்தது முஸ்லீம் தானே அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அந்த ஹதீஸ்க்கு. ஏன்னா அந்த முன்பின் தொடர்ல பார்க்கும்பொழுது கிராமத்திலிருந்து வந்தவர்கள் முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்லி ஹதீஸ் வைத்தது. இப்னு ஹஜர் அஸ்கலானி தங்களுடைய ஃபத்ஹுல் பாரி ஷஹீஹ் புகாரியுடைய விளக்க உரை ஃபத்ஹுல் பாரில இந்த கருத்து தான் சொல்றாங்க.